வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மார்ச் 20ஆம் தேதி மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆயிருக்கு அண்ட் அதோட பிரைஸ் ஆக்ஷன் முக்கியமா என்ன நடந்திருக்கு அண்ட் முக்கியமான கீ பிரைஸ் லெவல்ஸை எதெல்லாம் கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்கு. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் மார்க்கெட்ன்னு சொல்றது இங்க வந்து என்னன்னா, நிஃப்டி 50 மட்டும் தான். ஸோ இந்த வீடியோல நம்ம நிஃப்டி 50 மட்டும் அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ நிஃப்டி 50ல நமக்கு பார்க்கும்போது என்னென்னலாம் கீ பிரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்கு, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல முக்கியமா கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். அண்ட் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பண்றோம். நியூஸ் பேஸ்ட் அனாலிசிஸ் நம்ம பண்ணல. ஸோ அதாவது நியூஸ் பேஸ்ட் அனாலிசிஸ் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம பண்ணாம டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு, நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட இண்டிகேட்டர்ஸ் எங்க இருக்கு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த பக்கம் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் டேட்டாஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பண்றோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டெய்லியும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெய்லி போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பயனுள்ளதா இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம நம்மளோட டெய்லி ப்ரிடிக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நீங்க நிஃப்டிலயோ இல்லை பேங்க் நிஃப்டிலயோ ட்ரேட் பண்றீங்களா இருந்தா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு நிஃப்டி 50 வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஒரு 0.5 to 0.8% மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து தொடங்குச்சு. ஸோ அங்கேருந்து வச்சோம்னா 0.5%. ஆனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் லோவஸ்ட் ப்ரைஸ் வந்தோம்னா 0.8%. அப்போது ஒரு 0.5% மேலே போயிட்டு தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. இதை நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கும், பேரிஷ் ட்ரெண்டாக இருக்காதுங்கிறத நேற்றே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே தான் இருந்திருக்கு. அதே மாதிரியே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 23,000 பிரேக் ஆகும் மார்க்கெட்னு. அதே மாதிரி 23,000 பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அப்புறம் ஏன்ப்பா நீ கீழே ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்க அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டில் எப்பயுமே நம்ம வந்து எந்த சைடுங்கிறத 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறத ஒரு கணிப்பு வச்சிருப்போம். ஆனாலும் சப்போஸ் நம்ம நம்ம பண்ண ஸ்ட்ராட்டஜி நம்ம யோசிச்சு வச்சது அதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா நடந்தாலும் ஆப்போசிட்டா எங்க போய் முடியுங்கிறது. ஸோ அதுதான் இந்த கீழே இருக்க பாக்ஸ். ஸோ எப்பயுமே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, மேலே வந்து நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து நேற்று மேலே போகும். ஆனால் இந்த 22,800 மார்க்கெட் சப்போஸ் கீழே கிராஸ் ஆயிடுச்சுன்னா, டவுன்ஃபால் கீழே வந்து இது வரைக்கும் வரும்னு. அப்போ டவுன்ஃபால் ஆனாலும் எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும், மேலே போனாலும் எது வரைக்கும் மேலே போகும். இப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து டெய்லியுமே பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நேத்தையோட மார்க்கெட் பொறுத்தளவு நம்ம வந்து சூப்பராக ட்ரேட் எடுத்திருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இடத்துலயே ட்ரேட் எடுத்தேன். ஸோ இந்த பாயிண்ட் நான் வந்து யூஸ்வலாக வந்து 9:50 9:30க்கு ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஆனால் வந்து 9:30க்கு நான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ 9:30க்கு ட்ரேட் எடுத்த உடனே மார்க்கெட் மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இல்லை, டைரெக்டாக கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்துருச்சு. ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி படி இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு பாருங்க, இந்த ப்ரௌன் கலர் லைன். ஸோ அப்போ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எப்போ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து கேண்டில் டச் ஆச்சுன்னா நம்ம வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். அப்போது இது வந்து எனக்கு லாஸ் கொடுத்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு நமக்கு ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான நம்ம செகண்ட் ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கு. அப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட்ல ட்ரேட் எடுத்தப்போ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் இது வரைக்கும் போச்சு மார்க்கெட். ஏன் இந்த லெவல் தாண்டி நான் பொசிஷனை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல வரும்போது ஒரு 23,800ல எனக்கு வந்து போதுமான அளவு ப்ராஃபிட் இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு ரெட் கேண்டில், இந்த இடத்துல ரெட் கேண்டில்ல நெகட்டிவாக வந்துட்டு இருந்துச்சு. அப்படிங்கிறனால இந்த ரெட் கேண்டில் வரும்போது நான் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி நான் பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருக்க கூடாது தான். ஏன்னா என்னோட செட்டப் படி சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் டச் பண்ணால் தான் க்ளோஸ் பண்ணணும். ஆனாலும் ஏற்கனவே நேத்தும் முந்தா நேத்துமே நல்ல ப்ராஃபிட்ஸ் இல்ல. அதனால இந்த ப்ராஃபிட்ட நான் வந்து லூஸ் பண்ண வேண்டாங்கிற ஒரு கணிப்புல நான் வந்து இந்த ரெட் கேண்டில் டவுன்ஃபால் ஆனோனே நான் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா என்னோட ஸ்ட்ராட்டஜி படி என்னன்னா, சில நாட்கள்ல நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் ட்ரேட ஹோல்ட் பண்ணுவேன். சில நாட்கள்ல ஒரு 3 ஹவர்ஸ். சப்போஸ் நேத்து எக்ஸ்பைரி டே அப்பயும் நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ் மார்க்கெட்ட ஹோல்ட் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ 11:30க்கு தான் நான் ட்ரேட் எடுத்தேன். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு 2:00 வரைக்கும் ட்ரேட ஹோல்ட் பண்ற மாரி இருந்துச்சு. அப்போ இதுதான் வந்து நேத்து நம்ம 15 மினிட்ஸ் கேண்டிலையும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜையும் வச்சு பார்க்கும்போது, ஒரே ஒரு சிங்கிள் என்ட்ரி பாயிண்ட், மல்டிபிள் என்ட்ரி பாயிண்ட்ஸ் இல்லாம அண்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ்ல வந்துருச்சு. செகண்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்ல குடுத்துருச்சு. ஓகே. சப்போஸ் இதே இது நான் 3 மினிட்ஸ்ல வச்சிருந்தேன்னா எனக்கு என்னன்னா, பெருசா எனக்கு என்ட்ரி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருந்திருக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்து எப்போ ஒரு 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 ட்ரெண்ட் ஆங்கிள் ஒரு 70, 60 டிகிரி இல்லாம இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம்னா, பாருங்க.
இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 35 டிகிரி தான் இருக்கு. ஓகே. அப்போ பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருந்திருக்கு. ஒரு 200, 300 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருந்திருக்கு. அப்போ எனக்கு இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள்னு சொல்றாங்கல்ல, இந்த ஆங்கிள். ஸோ இந்த இன்ஃபோ லைன் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, இங்க போனீங்கன்னா, இந்த இடத்துல இன்ஃபோ லைன் சொல்லியிருக்கும். இந்த இதுல. ட்ரெண்ட் லைனுக்கு கீழ இன்ஃபோ லைன் சொல்லியிருக்கும். அப்ப இந்த இன்ஃபோ லைன கிளிக் பண்ணா, நமக்கு இந்த மாரி லைன் வரைய முடியும். அப்போ அந்த லைன் வரையும்போது, எவ்வளோ பாயிண்ட்ஸு, எத்தன கேண்டிலு, அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து எவ்வளோ ஆங்கிள் இது எல்லாமே நமக்கு சொல்லும். ஸோ ஸோ இத தான் வந்து இன்ஃபோ லைன் சொல்லுவாங்க. அப்ப இந்த இன்ஃபோ லைன் வரை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 28 டிகிரி தான் இருக்கு. லோவஸ்ட் ஸ்டீப் வச்சாலும் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 35 டிகிரி தான் லோவஸ்ட் ஸ்டீப் இருக்கு. அப்போ இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் வந்து ரொம்ப ஸ்டீப்னா அதாவது ஒரு 35, 40க்கு மேல இருந்தா தான், நம்ம வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு ட்ரேட் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்கிற நேரத்தில, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது, நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சுக்கணும். அப்பதான் வந்து நமக்கு கொஞ்சமாவது நமக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து கம்மியாகும். அதே மாரி ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கடி நமக்கு ஹிட் ஆகாது. ஸோ எப்போ வந்து இந்த அதாவது ட்ரெண்ட் ஆங்கிள் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கோ, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சுக்கலாம். அப்படி இல்ல ட்ரெண்ட் ஆங்கிள் வந்து கம்மியா இருக்கு. ஒரு 30, 40 அந்த ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்றது தான் பெட்டர். இது வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜிக்கு. எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் இதுதான் இல்ல. என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட ஒரு டைப் ஆஃப் ட்ரேட் எடுக்கிறத வச்சு சொல்லும்போது, இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பொசிஷன் எடுத்திருந்தா எந்தெந்த இடத்துல பொசிஷன். இப்ப நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி ஆ நம்ம வந்து பார்த்தோம்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல மார்க்கெட் வந்து கோல்டன் கிராஸ்ல இருக்கும். நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல என்னன்னா கோல்டன் கிராஸ்ன்னு இருக்கு. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சா நமக்கு அதே மாரி ஒரு கோல்டன் கிராஸ்ல தான் இருக்கணும். கரெக்ட். ஸோ இந்த 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் கோல்டன் கிராஸ் இருக்கு. நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். 17th மார்ச். அதே மாரி நமக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் கோல்டன் கிராஸ் இருக்கு. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் கோல்டன் கிராஸ் இருக்கு. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் கோல்டன் கிராஸ். அப்போ இந்த 3 டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்லயும் கோல்டன் கிராஸ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் வந்து மேல போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ இத வந்து நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ 3 டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம். ஏன்னா 3ங்கிறது வந்து ஒரு கம்மியான டைம் ஃப்ரேமும், 30 மினிட்ஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான டைம் ஃப்ரேமுமா இருக்கு. ஒரு லாங் ரேஞ்ச் டைம் ஃப்ரேம். அப்ப இந்த 3 டைம் ஃப்ரேம்லயும் கோல்டன் கிராஸ். கோல்டன் கிராஸ்னா என்னன்னா, 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ விட கிராஸ் பண்ணி மேல போயிட்டுருக்கும். இந்த மாரி. அது மட்டும் இல்லாம, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, 50க்கும் 200க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ இந்த மாரி எப்போ மார்க்கெட்ல வந்து 50க்கும் 200க்கும் இன்கிரீஸ் ஆகுதோ, அதுவுமே என்ன சொல்லுது? மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அப்போ நம்ம ஓவரால் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான ஒரு மூவ்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இப்போ நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பார்க்கலாம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நான் இங்க போய் அனாலிசிஸ் போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இங்க வந்து நம்ம நிஃப்டி 50 மட்டும் செலக்ட் பண்றோம். அப்போ சாரி. அப்ப இந்த நிஃப்டி 50ல பார்க்கும்போது, நான் யூசுவலா சொல்லியிருக்கேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஒரு செவுரு மாரி இருக்கும். அதாவது நமக்கு இப்போ நேத்து பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஸ்ட்ராங்கான இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னாலும், நமக்கு ஒரு 2 கிளியரானது இருக்கு. ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அட் த மணில இங்க தான் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. அப்டின்னா, இப்ப இருக்கிற பிரைஸ தாண்டி போறதுக்கு மேல நமக்கு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இந்த பிரைஸ ஈஸியா மார்க்கெட் தாண்டிரும். ஏன்னா, அட் த மணில ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா, மார்க்கெட் வந்து ஈஸியா தாண்டிரும். அண்ட் 2வது விஷயம், எப்ப வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இந்த மாரி இருக்கும். அதாவது அட் த மணில வந்து கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கோ, அப்ப வந்து மார்க்கெட் மேலயும் போகலாம், கீழயும் போகலாம். ஸோ இந்த மாரி எப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மாறுதோ, அப்ப வந்து பிரேக் அவுட்ன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு இந்த இடத்துலருந்து பிரேக் அவுட் ஆக போகுது. அப்ப இந்த பிரேக் அவுட்னா என்னப்பா? மேல தான் மார்க்கெட் போகுமான்னா, மேலயும் போகலாம், கீழயும் போகலாம். அப்ப எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலயும் கீழயும் போலான்னா, ஒரு 400 டூ 500 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேல போலாம். ஸோ அதனால மார்க்கெட் வந்து நாளைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். அத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 300 டூ 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் மேல போலாம். ஸோ மார்க்கெட் கீழ வந்துச்சுன்னா, இந்த அக்ரெசிவ் நேச்சர்ல நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம்ல, இந்த பொசிஷன். ஸோ இது வந்து
நம்ம இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகலாம். ஓகே. மேல போனா அப்ப எது வரைக்கும் போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஓவரால் ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட் அப்சைடா இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் நாளைக்கு மேல போறது கொஞ்சம் கஷ்டம்னு நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு எப்ப வந்து வருதோ, அப்ப யூசுவலாவே வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அப்சைட் பிரேக் அவுட் இருக்காது. லோவர் சைடு தான் பிரேக் அவுட் இருக்கும். ஸோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஏன்னா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இருக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்ல. அப்படிங்கிறனால ஒரு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணா எவ்வளோ பாயிண்ட்ஸ்னா, மேல போனா ஒரு 500 பாயிண்ட்ஸ், கீழ வந்தா ஒரு 500 பாயிண்ட்ஸ். இந்த ரேஞ்சில நம்ம வந்து பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அப்புறம் ஏன்ப்பா மார்க்கெட் வந்து கீழ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த மார்ச் 21ன்னு இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து மார்ச் 20. ஸோ இந்த மார்ச் 21ங்கிறது ஒரு முக்கியமான டேட்டு. நம்ம ட்ரேடிங்ல ஒரு ட்ரேடிங் கேலண்டர்ல மார்ச் 21 முக்கியமான டேட். என்ன அப்படின்னா, மார்ச் 21ஆம் தேதி நீங்க எல்லா வருஷம் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும். அந்த ஒரு காரணத்தினால, நமக்கு வந்து மார்க்கெட் மேல இப்போ போயிட்டுருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு 3 நாளா மேல போயிட்டுருக்கு. அப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி டவுன்ஃபால் ஆறதுக்கு நெறையா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அப்போ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, நான் நாளைக்கு என்ன எதிர்பார்ப்பேன்னா, மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலுக்கு நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா 3 நாளா நிஃப்டி 50 வந்து மேல தான் போயிட்டுருக்கு. இந்த ஒரு காரணத்தினால, நான் வந்து நிஃப்டி 50ய நாளைக்கு பாசிட்டிவான ட்ரெண்டா இருந்தாலும், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்னா, மார்க்கெட் டவுன்ஃபால்க்காக. ஆனா நீங்க வந்து சப்போஸ் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் எடுக்கிறதா இருந்தா, நீங்க வந்து 23,000ம் 23,500க்குள்ளயும் எடுக்கலாம். ஸோ, நான் வந்து இங்க ஒரு பாக்ஸ் மாரி போடுறேன். 23,500ம் ம். இந்த 23,000ம் இந்த ரேஞ்ச்குள்ள நீங்க எடுக்கிறதுக்கு நெறையா சான்சஸ் இருக்கு. ஸோ, இந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க எடுத்தீங்கன்னா, உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து ஒரு கண்ட்ரோல்டா இருக்கும். ஸோ, இந்த இடத்துல நீங்க பொசிஷன் எடுக்கலாம். அதிகபட்சம் மார்க்கெட் நாளைக்கு புஷ் ஆனா 23,500 தான் புஷ் ஆகும். லோவர் வந்துச்சுன்னா, உங்களுக்கு 23ல வந்து நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் குடுத்துடலாம். இல்லைன்னா 23ல நீங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். ஆனா நான் எதிர்பார்க்கிறது நாளைக்கு மார்க்கெட் பியரிஷ்ஷா இருக்கும்னு. ஏன் அப்படிங்கிறதுக்கு 2 காரணம். 3 நாளா மார்க்கெட் மேல போயிட்டுருக்கு. 1 அப்போ ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் டவுன் சைடு வரணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது, அட் த மனியில தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் இங்கிருந்து டவுன்ஃபால் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. 3வது விஷயம், இது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயம். ஆனா வருஷா வருஷம் நடக்குது. என்னன்னா, எல்லா வருஷமும் மார்ச் 21ம், செப்டம்பர் 21ம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். அப்படிங்கிறனால, இந்த 3 நாள் மார்க்கெட் மேல போயிருக்கனால, நாளைக்கு மார்க்கெட் கீழ வரும். ஸோ, இந்த 3 காரணங்கள்னால, நான் வந்து நாளைக்கு மார்க்கெட்ல ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்குறேன். ஸோ, நீங்க வந்து தைரியமா ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றனாலும் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்பைரிக்கு இன்னும் 1 வீக் இருக்கு. அந்த 1 வீக்குள்ள ரெக்கவரி கண்டிப்பா பாசிபிள் இருக்கு. அதே மாரி நீங்க வந்து லாங் கால் மட்டும் எடுக்க வேண்டாம். ஷார்ட்டும் எடுக்கணும். ஷார்ட்னா என்னன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் கீழ போகும்போதும் ப்ராஃபிட் வர மாரி. ஸோ இந்த இடத்துல செல்லிங் பண்ணணும். நீங்க வந்து பையிங் மட்டும் பண்ணி தான் ப்ராஃபிட் எடுக்கணும்னு கிடையாது. செல்லிங் பண்ணியும் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ யூசுவலா ரீட்டெயிலர்ஸ் வந்து செல்லிங் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. பட் செல்லிங் பத்தியும் யோசிங்க. செல்லிங்கும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் தான் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோவ பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.